வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலையில் வேலை போட்டிருந்தாங்க. திருவண்ணாமலை வரைக்கும் வந்தாச்சு. அண்ணாமலையாரை பார்க்காம போயிடலாமா, அவரே பார்த்துடலான்ட்டு கிளம்பிட்டோம். அந்த பக்கம் பார்த்தா 50 ரூபா க்யூ போயிட்டு இருந்துச்சு, இந்த பக்கம் ஃப்ரீ க்யூ போயிட்டு இருந்துச்சு. சரி ஃப்ரீலே போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஏன்டா ஒரு 50 ரூபாய்க்காக இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு. இந்த க்யூ நவரவே இல்லை, இன்ச்சு பை இன்ச்சாக நவந்துச்சு. ஆனால் 50 ரூபா க்யூ சரசரன்னு போயிடுச்சு. நீங்கள் யாராவது திருவண்ணாமலை வந்தீங்கன்னா சப்போஸ் ஃப்ரீயாக இருந்தால் விட்டுருங்க, கூட்டமாக இருந்தால் 50 ரூபா டிக்கெட்டை யோசிக்காமல் குழந்தைங்களாம் வச்சுருந்தீங்கன்னா அதிலே போயிடுங்க. ஏன்னா ரொம்ப தாங்க முடியாத கூட்டம். இன்ச்சு பை இன்ச்சாக தான் நகர்ந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் சாமியை பார்த்தோம். அதுக்கப்புறம் பால் குடம் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நிறைய பேர். இது என்னான்னு தெரியல. இந்த மாதிரி பால் குடம் எடுத்துகிட்டு வந்தவங்களும் விட்டுட்டாங்க. அவங்க ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் க்யூ நகரவே இல்லை. மற்ற க்யூவெல்லாம் ஃபாஸ்ட்டாக போணுச்சு. அங்கே ஒரு சண்டையே வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஆனால் எங்கள் க்யூ நகர மாதிரியே தெரியல. இந்த மாதிரி பால்குடம் சிவன் கோயில் எடுத்து நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் யாராவது எடுத்திருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயிலில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக க்யூ அப்படி இப்படின்ட்டு நகர்ந்து ஒரு வழியாக சாமியை நிம்மதியாக பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே கிளம்பி ஒரு ஓரமாக உட்காந்து ஃபுல்லாக ஒரு வீடியோ மாதிரி சின்னதாக எடுத்தேன். எடுத்து முடிச்சுட்டு அந்த பக்கம் பார்த்தோம்னா 10 ரூபாய்க்கு பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு 3 கப்பு போல் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்ட திருப்தியோடு அந்த ஏரியா விட்டு கிளம்பியாச்சு. யாராவது குழந்தைங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா 50 ரூபாலாம் பார்க்காம அந்த க்யூவிலே கிளம்பி போயிடுங்க. ஓகே.